Hello students, 12th chemistry unit 1 metallurgy ல இதுக்கு முன்னாடி thermodynamical principle of metallurgy பார்த்தோம். இதுக்கப்புறம் எலிங்கம் டயக்ராம் பார்க்கலாம். எலிங்கம் டயக்ராம் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஆல்ரெடி படித்தோம், ஒரு ஓர் எடுக்கிறோம், அதை கான்சென்ட்ரேட் பண்ணுறோம், அப்புறமா அதை கான்சென்ட்ரேட்டட் ஓராக மாற்றுறோம், அதை வந்து ஆக்சைடைஸ் பண்ணி மெட்டல் ஆக்சைடாக மாற்றுறோம், அதுக்கப்புறம் சூட்டபிள் ரெடியூசிங் ஏஜென்ட் வச்சு அதை மெட்டலாக மாற்றுறோம். இப்போது இந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம எந்த மாதிரி ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தெர்மோடைனமிக்கல் பிரின்சிபலில் பார்த்தோம். அந்த இடத்துல நான் சொல்லியிருந்தேன், ஒரு சேஞ்ச் ஆஃப் ஃப்ரீ எனர்ஜி டெல்ஜியோட வேல்யூ வந்து எந்த அளவுக்கு நெகட்டிவாக இருக்கோ அந்த அளவுக்கு வந்து இந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி எந்த நெகட்டிவில் அதிகமாக இருக்கக்கூடிய நம்ம ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்தோம்னா தான் அந்த ரியாக்ஷன் ஸ்பான்டேனியஸாக இருக்கும்னு படித்தோம். அதை தான் இந்த எலிங்கம் டயக்ராமில் சொல்கிறாங்க. இப்போது நம்ம 11th ஸ்டாண்டர்டில் டெல் ஜியோட வேல்யூக்கு ஒரு எக்ஸ்ப்ரெஷன் பார்த்துருப்போம். அதாவது சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு டெல் ஹெச் மைனஸ் டி டெல்டா எஸ் அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம். இதில் வந்து டெல் ஜிங்கிறது சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு சேஞ்ச் இன் என்தால்ஃபி. சேஞ்ச் இன் என்தால்ஃபின்னா என்னது? ஹீட்டு. டெம்பரேச்சருங்கிறது டீங்கிறது டெம்பரேச்சர், டெல் எஸ்ங்கிறது என்ட்ராஃபி. என்ட்ராஃபி அப்படின்னா என்னென்னா டிஸார்டர், அப்படி இல்லைன்னா ரேண்டம்னஸ். இந்த சேஞ்ச் இன் டிஸார்டர் இருந்ததுன்னா நமக்கு வந்து டெல்ஜியோட வேல்யூ நெகட்டிவாக இருக்கும். இதே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி ஃபார் ஃபார்மேஷன் ஆஃப் மெட்டல், அதாவது இப்போ இந்த டெல்ஜியோட வேல்யூ நெகட்டிவாக இருந்ததுன்னா ரியாக்ஷன் ரேண்டமாக நடக்கும், ஸ்பான்டேனியஸாக நடக்கும். இதே ஒரு டெல்ஜியோட வேல்யூ பாசிட்டிவாக இருந்ததுன்னா இது வந்து நான் ஸ்பான்டேனியஸாக இருக்கும், தொடர்ந்து ரியாக்ஷன் நடக்காது. இதே டெல்ஜியோட வேல்யூ 0வாக இருந்ததுன்னா இந்த ரியாக்ஷன் வந்து ஈக்லிபிரியமாக இருக்கும். இப்போ டெல்ஜியோட வேல்யூ நாட்டில் 0வாக இருந்ததுன்னா ஈக்லிபிரியமாக இருக்கும். அப்போ டெல்ஜி நாட்டுங்கிறது ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜி. இந்த ஸ்டாண்டர்ட் சேஞ்ச் இன் ஃப்ரீ எனர்ஜியை வச்சு தான் ஹரால்ட் எலிங்கம் அப்படிங்கிறவர் வந்து அவர் ஒரு கிராஃப் கொடுத்துருக்காரு. எந்த மாதிரி மெட்டல்ஸை எந்த மாதிரி ஃப்ரீ எனர்ஜியில் நம்ம ரியாக்ட் பண்ண வச்சா நமக்கு என்ன டெல்ஜி வேல்யூ கிடைக்கும்னு அவர் கண்டுபிடிச்சி நமக்கு சொல்லியிருக்காரு. இப்போ டெல்ஜி நாட்டோட எக்ஸ்பிரஷன் எப்படி இருக்குன்னா, இதுவும் நம்ம 11th ஸ்டாண்டர்ட் தெர்மோடைனமிக்ஸ் லெசனில் படிச்சிருக்கோம். டெல்ஜி நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஆர்டி லான் கேபி. இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு இல்லையா, இதை எடுத்து தான் ஹரால்ட் எலிங்கம் அப்படிங்கிறவர் அவர் நமக்கு ஒரு கிராஃப் கொடுத்துருக்காரு. அந்த கிராஃபில் எக்ஸ் ஆக்சிஸில் டெம்பரேச்சர் எடுத்திருக்காரு, ஒய் ஆக்சிஸில் இந்த டெல்ஜி வேல்யூஸை எடுத்திருக்கிறாரு. அதாவது ரொம்ப மைனஸ் ரொம்ப லோவர் வேல்யூ, மைனஸ் அதாவது நெகட்டிவ் லோவர் வேல்யூலேருந்து ஒரு 0 ஒரு ஆக்சிஸில் 0 வச்சு அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் பாசிட்டிவ் எடுத்து பண்ணியிருக்காரு. பார்த்திங்கன்னா இப்படி இருக்கா. இதுதான் எலிங்கம் டயக்ராம். இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் ரொம்ப ஹையர் வேல்யூ இருக்கும், அப்படியே மேலே வந்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துல 0 இருக்கும், அதுக்கு மேலே 2 பாசிட்டிவ் வேல்யூ கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம என்ன மாதிரியெல்லாம் அப்சர்வ் பண்ணுறோம்? ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்ன பண்ணுறோம்? எல்லாமே கீழேருந்து மேலே போகுது. ஒரே ஒரு லைன் மட்டும் பாருங்கள், மேலேருந்து கீழே வருதா? அடுத்தது இப்போது இப்படி நார்மலாக இன்க்ரீஸ் ஆகுது, சடனாக ஒரு ஹைக் வருதா? இதெல்லாம் தான் நம்ம இதில் அப்சர்வ் பண்ணுறோம். இதில் நம்ம என்ன அப்சர்வ் பண்ணுறோம், இந்த அப்சர்வேஷனுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறத நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். இப்போது நம்ம ஃபஸ்ட் அப்சர்வேஷன் என்ன பண்ணோம்? இப்படி ஒரு டயக்ராம் இருக்குது, இதிலேருந்து எல்லாமே இப்படி ஹையராக தான் கீழேருந்து மேலே போகுது, பாசிட்டிவ். அதாவது நெகட்டிவ்லேருந்து அப்படியே மேலே கொஞ்சம் கொஞ்சமாக ஹையராக
பாசிட்டிவாக போயிட்டுருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் கன்சப்ஷன், அதாவது ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஆக்சிஜன் கன்சப்ஷன் நடக்கும்போது அதில் வந்து ரேண்டம்னஸ் குறையுது. ரேண்டம்னஸ் அப்படின்னா என்னென்னா, இப்போ ஒரு சாலிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாலிட் எல்லாமே இப்படி க்ளோஸ்ட் பேக்கிங்காக இருக்குமா, இப்படி இந்த க்ளோஸ்ட் பேக்கிங்காக இருக்கும்போது ரேண்டம்னஸ்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம், டெல் எஸ் வந்து இதில் ரேண்டம்னஸ்ஸே இருக்காது. ஸோ இங்கே 0வாக இருக்கும். இது வந்து சாலிட் ஸ்டேட்டில். இதே ஒரு லிக்விட் ஸ்டேட் எடுத்துக்கிட்டோம்னா இந்த மாதிரி க்ளோஸ் பேக்கிங்காக இருக்காது இல்லையா, கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி 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 அங்கங்கே அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ டெல் எஸ்ஸோட வேல்யூ கொஞ்சமாக பாசிட்டிவாக இருக்கும். அதே மாதிரி ஒரு கேஸ் எடுத்துக்கிட்டோம்னா இன்னும் ரொம்ப ரேண்டமாக தான் அரேஞ்ச் ஆகிருக்கும். அப்போ இதில் வந்து உங்களுக்கு வந்து டிஸார்டர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இதோட டெல்எஸ் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஆமாம் தானேயா? அப்போ பாருங்கள், இப்போது ஒரு மெட்டல் ஆக்சைடு ஃபார்மேஷனில் ஒரு மெட்டல், இது வந்து சாலிட் ஸ்டேட்டில் இருக்கக்கூடியது, எடுத்து ஒரு ஆக்சிஜன் கூட தானே ட்ரீட் பண்ணுறோம். இது வந்து கேஸு, அதாவது சுத்தமாக டிஸார்டர் இல்லாத ஒன்று அதிக டிஸார்டர் இருக்கக்கூடிய ஒன்று கூட ரியாக்ட் ஆகிட்டு ஒரு மெட்டல் ஆக்சைடாக ஃபார்ம் ஆகுமா? இது என்னவாக இருக்கும்? சாலிடாக தான் இருக்கும். ஸோ அதிக ரேண்டம்னஸ் இருக்கிற கூடிய ஒன்று சுத்தமாக ரேண்டம்னஸ் இல்லாத ஒன்றா மாறிடுது. ஆமாம் தானே? ஸோ இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, டெல்டா எஸ்ஸோட வேல்யூ வந்து நெகட்டிவாக மாறிடும். அப்போ டெல்டா எஸ்ஸோட வேல்யூ நெகட்டிவாக மாறுச்சு அப்படின்னா டி டெல்டா எஸ்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக மாறிடும். ஆமாம் தானே? அப்போ டி டெல்டா எஸ்ஸோட வேல்யூ பாசிட்டிவாக மாறுச்சுன்னா அப்போ டெல்டா ஜியோட வேல்யூ நெகட்டிவாக தான் இருக்கும். சரிங்களா? ஸோ இதுதான் சொல்கிறாங்க. இப்போ கீழேருந்து மேலே பாசிட்டிவ் ஆகும்போது நமக்கு வந்து என்ட்ராஃபி வேல்யூ வந்து நெகட்டிவ் ஆயிரும். அதாவது ஒரு ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் ஒரு ரேண்டம்னஸ் சுத்தமாக இல்லாத ஒரு மெட்டல் ஆக்சைடாக மாறுது. ஓகேங்களா? அடுத்தது செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராஃபில் நான் ஆல்ரெடி காட்டினேன், எல்லாமே கீழேருந்து மேலே போகுது. பட் ஒரே ஒரு லைன் மட்டும், அந்த ஃபார்மேஷன் ஆஃப் கார்பன் மோனாக்சைடு மட்டும் இப்படி டவுன்வர்ட்ஸாக வருது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ கார்பன் அப்படிங்கிற ஒரு சாலிட் ஆக்சிஜன் O2 கூட ரியாக்ட் ஆகிட்டு CO கேஸாக மாறுது. அதாவது இது ஈக்குவலைஸ் பண்ணோன்னா இங்கே 2 இங்கே 2, அதாவது ஒரு மோல் ஆக்சிஜன் ரேண்டம்னஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஆக்சிஜன் 2 மோல் ரேண்டம்னஸ் அதிகமாக இருக்கக்கூடிய கார்பன் மோனாக்சைடாக மாறுது. ஸோ இங்கே ஒரு மோல் 2 மோலாக மாறும்போது நமக்கு ரேண்டம்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஆமாம் தானே? அதுதான் சொல்கிறாங்க. அப்போ வந்து என்னென்னா, கார்பன் மோனாக்சைடு வந்து அதோட ரேண்டம்னஸ் வந்து அதிகமாக ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுலேயே தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தேர்ட் பாயிண்ட் பாருங்கள், அப்படியே இது எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு இல்லையா, ஒரு சர்டைன் பாயிண்டில் பாருங்கள் 0 இங்கே இருக்குது. ஒரு சில எலமெண்ட் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே 0வை தாண்டி பாசிட்டிவாக போயிடுது, 0க்கு மேலே பாசிட்டிவாக போகுது. அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டெம்ப்ரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஒரு சர்டைன் லெவலில் அது 0 ஆயிரும். அந்த ஆக்சைட்ஸ் வந்து 0 ஆகிட்டு பாசிட்டிவை நோக்கி போக ஆரம்பிச்சிருது. ஓகேங்களா? ஒரு ஹையர், அதாவது இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டெம்பரேச்சர் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல ஒரு 700 டிகிரி சென்டிகிரேட் இருக்குன்னா, இந்த இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு எவ்வளோ ஆகுது? 900 டிகிரி ஆகுது. ஸோ இங்கே டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஒரு சர்டைன் லெவலில் அது 0வை க்ராஸ் பண்ணி பாசிட்டிவ்க்கு போகும்போது இது ஈஸியாக இந்த ஆக்சைட்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகுது. அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக டெல்ஜியோட வேல்யூ பாசிட்டிவ் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு ஒரு சர்டைன் டைமில் பாசிட்டிவ் ஆயிடுச்சு. அப்போ அது மோர் அன்ஸ்டேபிளாக ஆயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஃபோர்த் பாயிண்ட் நான் பாருங்கள், இப்போது இப்படி ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு ஒரு சர்டைன் பாயிண்டில் ரொம்ப அதிகமாக ஒரு எலிவேஷன் சட்டுன்னு ஒரு எலிவேட் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி. இதுக்கு காரணம் என்னென்னா, சேஞ்ச் இன் ஃபேஸ் நடக்குது ஒரு சர்டைன் எலமெண்ட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் மெக்னீஷியம் எடுத்துக்கலாம்,
இல்லை கால்சியம் எடுத்துக்கலாம், கால்சியம் ஆக்சைடு, மெக்னீஷியம் ஆக்சைடெல்லாம் ஒரு செர்டைன் பாயிண்ட்டுக்கு மேலே ஒரு பயங்கரமான ஒரு எலவேஷன் இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா சேஞ்ச் இன் ஃபேஸ். சேஞ்ச் இன் ஃபேஸ் என்னென்னா இது தன்னோட மெல்ட்டிங் பாயிண்ட்டுக்கும் மேலே போயிட்டு இப்போ சாலிடாக இருக்கக்கூடியது லிக்விட் ஃபேஸ்க்கு மாறலாம். சாலிட் ஃபேஸில் இருக்கிறது லிக்விட் ஃபேஸாவோ கேஷியஸ் ஃபேஸாவோ மாறிடுது. அதனால தான் இந்த ஒரு ஹைக் இருக்குது அப்படின்னு இது எலிங்கம் டயக்ராமில் சொல்கிறாங்க. இதுதான் அப்சர்வேஷன் ஆஃப் எலிங்கம் டயக்ராமில் உள்ள ஒரு 4 பாயிண்ட்ஸ்.